வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். தேர்தல் அறிக்கை திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் அறிவிச்சிட்டாரு. அது ஒரு அறிக்கையும் என்னங்கிறதுக்குள்ள நான் போறது இல்ல. அது நீங்களே இந்நேரம் ஃபுல்லா இன்டர்நெட்ல பார்த்திருப்பீங்க. அவரு சொன்ன பிரஸ் மீட்டையும் கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. பட் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கண்டிப்பாக விவசாயிகளுக்கு இந்த அறிக்கைகள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுங்கிறத தான் நம்ம பாக்குறோம். டெல்டா ரீஜன், வெஸ்டர்ன் ரீஜன்ல இருக்கிறது, அப்புறம் கேட்டில் பெனிஃபிட்ஸ், வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், எல்லா விவசாயிகளுக்குமே எவ்வளவோ நல்ல திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அதே மாதிரி பெண்களுக்கு, ஏன்னா என்னைக்குமே அதிமுக ஒரு சிங்கப்பெண், பல வருடங்களுக்கு ஆண்ட ஒரு கட்சி. அதனால பெண்களுக்கு நிறைய நல்ல திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. யாருக்கெல்லாம் ரேஷன் கார்டு இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படிங்கறதையும் அறிவிச்சிருக்காரு. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இது ஒரு கும்பல் கிளம்பி இருக்கு. மீடியாலயும் சரி, சோசியல் மீடியாலயும் சரி, நீங்க 4.5 வருஷமா இந்த அரசாங்கம் எதுவுமே செய்ய முடியல, இந்த அரசாங்கம் கிட்ட காசே இல்ல, கடனா வாங்கிக்கிட்டு இருந்தாங்களே, அப்ப நீங்க மட்டும் வந்தா எப்படி இதெல்லாம் சரி பண்ணுவீங்க? இப்படி எல்லாம் கேள்விகள் எழும்பிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நான் சொல்ல விரும்புறது ஒரே விஷயம்தான். 2020 இந்த டைம்ல கொரோனா வந்த போது இப்படிதான் உலகமே கேட்டுச்சு கேள்வி இந்தியாவை பார்த்து. ஐயோ, இத்தனை பேர் இருக்கிற ஒரு கண்ட்ரியாச்சே, எப்படி நீங்க மேனேஜ் பண்ண போறீங்க? மேனேஜ் பண்ணோம். தமிழ்நாட்டுல எவ்வளவோ கேள்விகள், அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம்ஆ இருந்த போது எத்தனையோ கேள்விகள் வந்தது. எப்படி மேனேஜ்னா, அப்பதான் கொரோனா அப்படியே இட் கேம் வித் a full bang. அந்த டைம்ல நீங்க எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க? என்ன பண்ண போறாரு? அவருக்கு எப்படி அதை பர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணாங்க. அவங்க அந்த டைம்ல அதை அழகா ஹேண்டில் பண்ணதுனாலதான் 2021 அப்புறம் திமுகவால அதை கண்டினியூ பண்ண முடிஞ்சது. கொரோனாவுடைய அந்த தாக்கம், அந்த விஷயத்த எல்லாமே. பட் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போவோம். 2016 10 நாள்ல ஆட்சி கவுந்துரும், அவ்வளவுதான் அப்படின்லாம் பேசிட்டு இருந்த காலகட்டத்துல 4.5 வருஷம் ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்து நல்ல விஷயங்களை மக்களுக்கு செஞ்சு கொரோனாவையும் ஹேண்டில் பண்ண அந்த பெருமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் போய் சேரும். சோ அவருக்கு தெரியும் ஆட்சிக்கு வந்தப்புறம் எப்படி பட்ஜெட்டை என்ன பண்ணணும், ஏன்னா அதுக்கெல்லாம் எங்கேருந்து ஃபண்டு கிடைக்கும், இப்படிலாம் கேள்வி வருது. இதுக்குதான் நான் எப்போதும் சொல்றது, டபுள் என்ஜின் சர்க்கார். டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னா என்ன? மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஒரே பாதையில பயணிச்சு போகும் பொழுது எல்லா விஷயமும் கரெக்டா நடக்கும். ஏன்னா there will be accountability. இந்த காசை கொடுத்துட்டு அந்த காசு எங்க போச்சுன்னே தெரியாம அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் கேள்வி கேட்கும் போது வெத்து பேப்பரை காமிக்கிறது, இல்ல 10 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு அந்த கடன் எங்க போச்சுன்னு தெரியாம சடனா எங்க இருந்தோ 5000 ரூபாய் 2000 ரூபாய் நம்ம காசையே நம்மளுக்கு திருப்பி கொடுக்கறது, இந்த தில்லாலங்கடி வேலை எல்லாம் நடக்காது. சோ டபுள் என்ஜின் சர்க்கார் வரும் பொழுது டெஃபினட்டா அவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் அவங்களால நிறைவேற்ற முடியும். இந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் அவர் இத்தனை அறிக்கையை கொடுக்கிறாரு. அவர் ஒன்னும் சும்மா அடிச்சு விடல. சரி, அறிக்கை கொடுக்கறது எப்படின்னு கேக்குறீங்களே, 4.5 வருஷம் முன்னாடி பல அறிக்கைகள் கொடுத்தார்களே இந்த திராவிட மாடல் அரசாங்கம். எத்தனை அறிக்கையை நிறைவேற்றி இருக்காங்க? ஸ்டார்டிங் ஃப்ரம் டாஸ்மாக். அவ்வளோ கொடி பிடிச்சாங்களே ஒப்போசிஷன்ல இருக்கும்போது, கருப்பு துணி எல்லாம் போட்டுக்கிட்டு. என்னாச்சு? டாஸ்மாக் தான் இன்னைக்கு ஹையஸ்ட் இன்கம் ஜெனரேட்டர். அவங்களுக்குள்ளே அங்க ஒர்க்கர்ஸே போராட்டம். அப்புறம் அதனால இந்த மாதிரி சிறுபிள்ளைத்தனமான கேள்விகள் கேட்கறத நிறுத்திட்டு அடுத்த 1 மாசம் இந்த கேர்டேக்கர் கவர்மெண்ட் ஒழுங்கா லா அண்ட் ஆர்டரை கொஞ்சமாவது சரி பண்றாங்களா அப்படிங்கிற கேள்விகளை கேட்டா நல்லா இருக்கும். பட் அந்த கேள்விகளை நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. சோ அதை பத்தி நான் பேச விரும்பல. கண்டிப்பாக ஏப்ரல் 23 எலெக்ஷன், மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் ஆட்சிக்கு என்டிஏ அதிமுக தலைமையில ஆட்சிக்கு வந்தப்புறமா என்னெல்லாம் நடக்க போகுது நம்ம பார்க்க தான் போறோம். எப்படி 2016லயும் 2020லயும் அப்படியே வியந்து போய் ஐயோ பரவாயில்லப்பா பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னோமோ, அதே மாதிரி இப்பவும் சொல்லுவோம். இதுதான் நடக்க போகுது. எனிவே, அதுக்குள்ள நான் ரொம்ப விரிவா போல. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, தொகுதி ஸ்பிளிட் ஆஃப் கான்ஸ்டுவன்சிஸ் இன்சைட் தி அலையன்ஸ் அப்படிங்கிறது வரும்பொழுது தெளிவாக கொடுக்கப்பட்டது. 27, 18, 11 டிஎம்சிக்கு 5 தாமரை சின்னத்துல. சோ டோட்டலி தாமரை சின்னத்துல 32 கேண்டிடேட் நிக்க போறாங்க. பல பேர் கத்திக்கிட்டு இருந்தாங்க, அப்பா அமித்ஷாக்கு இப்படி விட்டாரு கோட்டை, 27 தானா, என்னது இது? நான் சொல்றேனே,
அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அவங்களுக்கு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க, உலகமே வியந்து பாக்குற ஒரு டியூவோ அவங்க 2 பேரும். அவங்களுக்கு தெரியாதுங்களா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணணும்ட்டு? இப்ப 32 தொகுதி சொன்ன வாயெல்லாம் ஜிப்பு போட்டுருச்சு. சரி, அதை விடுங்க. இதுல இப்ப அடுத்தது என்ன சொல்றதுன்னு தெரியல. ஐயோயோ, தொகுதி நேம்ஸ், அதாவது இப்போ பாஜகவுக்கு, பாமகக்கு, அமமுகக்கு, டிஎம்சிக்கு, எல்லாருக்கும் ஆல் அலைஸ்க்கு என்னென்ன தொகுதிங்கிறதும் அபிஷியலா வந்துருச்சு. அதாவது எல்லாருக்கும் இப்ப என்ன பிரச்சனைன்னா, இவ்வளவு ஸ்மூத்தா கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் தொகுதிகளையும் பிரிச்சு எந்தெந்த தொகுதியும் அறிவிச்சிட்டாங்களே, இங்க இன்னும் ததிகிணத்தோ மாடிக்கிட்டு இருக்கே. ஏன்னா காங்கிரஸுக்கு 3 மாசம் டிராமாக்கு அப்புறம் 28 தொகுதி. எந்த 28 அப்படின்னு யாருக்கும் தெரியல. அதே மாதிரி விசிகே, அப்கோர்ஸ் கம்யூனிஸ்ட், அப்புறம் தி கிரேட் தேமுதிக, அவங்களுக்கு 10, ஆனா இவங்களுக்கு சிங்கிள் டிஜிட். ஒரே கன்ஃபியூஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இங்க இவ்வளவு ஸ்மூத்தா நடந்துருச்சே, ஐயோ என்னடா இது, அந்த திருவிளையாடல டைலாக் மாதிரி, என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனைங்கிற மாதிரி இவங்களுக்கு பாவம் சோதனை வந்துருச்சு அறிவாலயத்துக்கு. அதனால இப்போ ஒரு கும்பல் ஆஸ் யூஷுவல் இந்த மீடியால, மற்ற இடங்கள்ல, சோசியல் மீடியால எல்லாம் இந்த சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்களே அவங்க எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. தப்பான தொகுதிகள் பாஜகவுக்கு, எப்படி ஜெயிப்பாங்க, ரொம்ப ரொம்ப அநீதி அநியாயம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட், that is for the NDA to worry about. None of your business. ரெண்டாவது, கிரவுண்ட் ரியாலிட்டி, பூத் லெவல்ல என்ன ரியாலிட்டிங்கிறது அங்க வேலை செய்யறவங்களுக்கு தான் தெரியும். இந்த சோசியல் மீடியால உக்காந்துக்கிட்டு கமெண்ட் அடிக்கிறவங்களுக்கு தெரியாது. கிரவுண்ட் ரியாலிட்டி, பூத் லெவல் ரியாலிட்டி, இதெல்லாம் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். அதுக்கப்புறம் தான் தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பிஜேபி இஸ் வெரி ஹாப்பி, நோ ப்ராப்ளம். நீங்கெல்லாம் டோன்ட் ட்ரை டு கிரியேட் அ ப்ராப்ளம் இன்சைட் பிஜேபி, அவுட் சைட் பிஜேபி, பிட்வீன் பிஜேபி மெம்பர்ஸ். தேவையே இல்லை. எவ்ரிபடி இஸ் ஹாப்பி, எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் ஒன் காஸ். இந்த திராவிட மாடல் ஆட்சி வெளியே போகணும், என்டிஏ அதிமுக தலைமையில ஆட்சிக்கு வரணும், இவ்வளவுதான் போக்கஸ். அதுக்கு என்ன வேணாலும் வேலை செய்யறதுக்கு நாங்க எல்லாரும் தயார். அண்ட் அலையன்ஸ்ல இருக்கிற எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. அந்த அறிவிப்பும் வந்துருச்சு. எல்லா கட்சிக்கும் எத்தனை தொகுதி, என்ன ஏது எல்லாமே வந்துருச்சு. இதுல வேற சில பேர் அவங்களுக்கு மட்டும் ராஜ்யசபா எம்பி சீட்டு வாங்கிப்பாங்க, கட்சியை காவு கொடுத்துருவாங்க. காவு கொடுத்தது பத்தாதுன்ட்டு தியாகம் அப்படின்வாங்க. நான் திரு கமலஹாசனை தான் சொல்றேன். நான் எதுக்கு மறைச்சுக்கணும்? பகிரங்கமாவே சொல்றேன். நான் மறைச்சு பேசணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த கட்சியில பாவம் அவருக்காக வேலை செஞ்ச எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு குரல் கொடுக்கலையா, தியாகம் பண்ணிட்டாராம். என்ன தியாகம்? இத்தனை கட்சியை கொண்டு வந்து கூட்டணியில சேர்த்து, லெட்டர் பேட் கட்சி, லெட்டர் பேட் இல்லாத கட்சி, பேர் இருக்கிற கட்சி, பேர் இல்லாத கட்சி, எல்லாத்தையும் கொண்டு வந்து கூட்டணியில சேர்த்தா எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்? இதான் நடக்கும். அதுல என்ன சாட்டிஸ்பாக்சன்? வந்தாச்சு ஒரு ராஜ்யசபா எம்பி, முடிஞ்சது கதை. கட்சி என்ன ஆனா என்ன, எனக்கு என்ன? அங்க வெளியில இருந்து ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணுவோம், இப்படி சப்போர்ட் பண்ணுவோம், அப்படி சப்போர்ட் பண்ணுவோம், இதெல்லாம் பேசலாம். தியாகம்னு பேசலாம். தியாகம் பண்ணது ஆக்சுவலா பாவம் மக்கள் நீதி மையம் அந்த கட்சியில இவரை நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க தான். நான் மறுபடியும் சொல்றது இதுதான். தமிழக மக்களே பாத்துக்கோங்க, the game is on. ஏப்ரல் 23, மே 4, இந்த 2 தேதி தான். என்ன செய்யணும், எப்படி செய்யணும், யாருக்கு ஓட்டு போட்டா உங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி அமைய போகுது அப்படிங்கிற முடிவை நீங்க தான் எடுக்கணும். கண்டிப்பா நீங்க நல்ல முடிவை தான் எடுக்க போறீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியுது இந்த கூட்டணியிலையும் என்னெல்லாம் கூத்து நடந்துகிட்டு இருக்கு. அது இன்டர்னலா இருக்கட்டும், எக்ஸ்டர்னலா இருக்கட்டும், கூட்டணி தர்மமா இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி, எவ்வளவு பிரச்சனை இந்திய கூட்டணியில நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதே சமயத்துல என்டிஏ கூட்டணியில எவ்வளவு ஸ்மூத்தா எல்லாமே ஒன் பை ஒன் ஃபுல் ஸ்பீட்ல நடந்துகிட்டு இருக்குங்கிறதையும் பாக்குறீங்க. பிகாஸ் தி என்டிஏ இஸ் கான்ஃபிடென்ட். Why are we confident? Because we know that we have complete trust in the people of Tamil Nadu. இத நான் மட்டும் சொல்லல. அதாவது இந்த கூட்டணி எந்த அளவுக்கு ஸ்மூத்தா எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் மட்டும் சொல்லல. ET Edge Insights அப்படிங்கிற ஒரு ஆங்கில ஊடகம் அவங்க வெளியிட்ட ஒரு செய்தியில கூட the wave against the DMK and the wave pro எடப்பாடி is strengthening அப்படிங்கறது அவங்களே சொல்லியிருக்காங்க. ஏன்னா கட்சியை நடத்துற விதமா இருக்கட்டும், கூட்டணியை பேசின விதமா இருக்கட்டும், கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு கொண்டு போற விதமா இருக்கட்டும், இது எல்லாத்திலுமே திரு எடப்பாடி அவர்கள் ஒரு மெச்சூர், ஃபைன், கிளீன் பொலிட்டீஷியனா he is emerging அப்படிங்கறது இவங்க சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லா இடத்துலயும் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் மட்டும் இதை சொல்லல, நான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா தமிழக மக்கள் உங்களுக்கு தெரியும்,
இந்த 4.5 வருஷத்துல நடந்த எல்லா சம்பவங்களையும் நீங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. சோ கண்டிப்பா ஏப்ரல் 23 அது எல்லாத்துலயும் மனசுல வச்சுக்கிட்டு தான் நீங்க போய் ஓட்டு போடுவீங்க. எங்க அப்பன் திருப்பரங்குன்ற முருகன் மத்தத பாத்துப்பான். வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.